விஜய் சேதுபதி உங்களை கேட்டிருப்பாரு, இந்த சொம்பு யாருக்கு யாரும் தெரியும், அப்ப நீங்களே வச்சுங்க உட்காருங்கன்னு சொன்னோன்னு. உண்மையை சொன்னா வெளியில பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வெரி ஆட். சரி என்னடா பாவமா இருக்கடா அவரை பார்க்கும்போது, ஏன் இந்த மாதிரி சொன்னாரு அவரு. அது உங்களுக்கு அந்த டைம்ல கண்டிப்பா ஹர்ட் ஆயிருக்கும் தானே. அது நான் இந்த கேம்குள்ள போகும்போதே ஒரே விஷயம் தான் மைண்ட் செட் எடுத்துட்டு போனேன். நான் வந்து அதிகமா வெளியில எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு பையன். நான் என்னதான் மீடியால இருந்தாலும் சேனல்ல நான் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஒர்க் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு சேனலுக்குள்ளேயே நிறைய அந்த அளவுக்கு எனக்கு நிறைய பேர் கூட நான் பழகினது இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா லைக் நான் எனக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்க பையன். இப்போ பிக் பாஸ்ன்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தப்போ நான் பிக் பாஸ்ன்றதை சூஸ் பண்ணும்போதே நான் யோசிச்சது என்னதுன்னா, நம்ம உள்ளே போனால் முதல்ல நம்ம என்னென்ன நடக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணேன். அப்படி இமேஜின் பண்ணும்போது எது வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஸோ அதனால என்னை எதுவுமே பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா நான் உள்ளே வரும்போதே ஐ வாஸ் ஓகே ஃபார் எவ்ரி திங் தான் உள்ளே வந்திருக்கேன். அப்புறம் அங்கே உள்ளே வந்து நான் ஃபீல் ஆகிட்டேன்னா என்னால் விளையாடவே முடியாது. அதனால ஐ அக்செப்ட் எவ்ரி திங். நான் உள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணி தான். உங்களுக்கு பர்சனலாக அது உள்ள ஹர்ட் ஆச்சு ஒரு டைம்ல? நீங்களும் முத்துக்குமரன் அவர்களும் பேசிட்டு இருக்கும் போது, இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இதான் பண்ணாங்க, பேசி தான் இங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லும் போது இட் வாஸ் லைக் கொஞ்சம் பர்சனல் அட்டாக் மாதிரி இருந்துச்சு. அது உங்களை இன்னும் ட்ரிகர் பண்ணுச்சு அந்த டைம்ல. ஒருவேளை அது அர்ச்சனாவை தான் அவர் சொன்னாருன்ற மாதிரி உங்களுக்கு அது மென்ஷன் ஆச்சா? இன்னொன்று உள்ள இருந்த ஒரு விஷயம் வந்து, இப்போ நீங்க வந்து எப்படின்னா அது ஒரு மொமெண்டா, அது ஒரு இன்சிடென்ட்டா பார்த்துருப்பீங்க. 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க, அதுல இவர் இப்படி ஆயிடுச்சு, இவர் உடனே இப்படி ரியாக்டட். எங்களை பொறுத்தவரையும் உள்ளுக்குள்ள நாங்க இருந்து அது ஒரு 40-50வது நாளா இருக்கலாம். அது yet another கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் எங்க 2 பேருக்குள்ள இருக்கும்போது எங்க 2 பேருக்கும் தெரியாது இது ஒரு நம்ம பேசுற கான்வர்சேஷன் வந்து இது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா இருக்கும், வெளில பார்த்தாங்கன்னா அப்படி தெரியாது. கேஷுவலா நீங்களும் பேசுற மாதிரி பேசின ஒரு விஷயம். அந்த மொமெண்ட் அதான் ஒரு காலேஜ்குள்ள நம்ம எப்படி எல்லா வகையான எமோஷன்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் முத்துக்குமரனுக்கும் நிறைய ஃபன் எமோஷன்ஸ் இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்கிட்லாம் நடிச்சோம் உள்ள. நிறைய நான் ஏதோ ஒரு கேம்னா நாங்க 2 பேரும் தான் ப்ரெசென்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வெளியில அதிகமா தெரிஞ்சது எது தெரியுமா? நீங்க அந்த டம்முக்கு டப்பான்னு சொன்னதான், நீ வரையும் வாய் தான் பா 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 பா, அது வந்து இட் வாஸ் லைக் லிட்டரல் ஒரு ஃபைட் மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல எங்களுக்கு வெளியில பார்வையா சொல்றேன், உங்களுக்கு மேபி லைக் அந்த டைம்ல அது ஒரு மொமெண்டா இருந்தாலும் எங்களுக்கு வெளியில பார்க்கும்போது ஆஹா சரியான ஒரு சண்டை இருக்கும் போல எனக்கு. பிகாஸ் தட் வாஸ் த ப்ரோமோ கண்டென்ட். அன்னையோட ப்ரோமோ கண்டென்ட் அதுவா தான் இருக்கு. அப்ப பாப்போம் அடடா சரியான சண்டை போலியே முத்து அவருக்கும் அருணுக்குன்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல போட்டி இருந்தது. ஏன்னா அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட், நல்ல பேச்சாளர். ஆக்சுவலா அது அன்பிளான்ட் தான். போன தடவை அவங்க போனப்போ நான் சொன்னேன் இது மாதிரி நம்ம கேம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் கேமுக்கு ஒன்று கரெக்டா இருக்கும். நம்மளுடைய பர்சனல் விஷயத்த வேற எப்பயாவது லைக் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த தடவை போகும்போது நான் சொல்லிட்டு போனேன், நான் சொல்லவே மாட்டேன், I'll keep it as a secret, okay? Promise. எதனால என்னமோ தெரியல, பட் உள்ள போனாதான் சொன்னேன், உள்ள வேற ஒரு லைஃப். நான் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களோட பர்த்டே நவம்பர் 11th அன்னைக்கு தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா 11th அன்னைக்கு நைட்டு விஷ் பண்ணலாமா வேணாமா மனசுல ஒரு விஷயம், விஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் போய் விஷ் பண்ணேன். அது மூலியமா தான் இட் காட் லைக் வெளியில எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஒன்ஸ் அதை நான் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் லைக் அது சொல்லிட்டோம் கண்டிப்பா இது இப்படின்னா போகணும். அது எங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடக்கிறப்ப அவங்க உள்ள வந்தது தான் வந்து எனக்கே சர்ப்ரைஸ். ஆனால் ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. இன்னொன்று மக்கள் இவ்வளோ லட்சம் மக்கள் பார்க்குற ஒரு முக்கியமான ஷோ. நான் எங்கள் 2 பேரையுமே, அர்ச்சனாவும் சரி நானும் சரி, எங்கள் 2 பேருக்குமே இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கோம்னா அதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது விஜய் டிவி. விஜய் சேனல்ல டெலிவிஷன்ல ஒரு பெரிய ஷோவில், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில அவங்கள உள்ள ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல கூப்பிட்டு எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் பிளெஸிங்னு தான் பார்க்குறேன். எதையும் பிளான் பண்ணி பண்ணல, பட் அது நடக்கும்போது ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணால்தான் உள்ள வந்தாங்க. தே ஆர் சோ ஹாப்பி. இதுல நாங்க ரிவீல் பண்ணது வந்து முன்னாடி இருந்ததை விட அன்ஷிகா விஷால் அப்ரோச் பண்ண விதமா இருக்கட்டும், பேசின விதமா இருக்கட்டும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதே போல தர்ஷிகா திரும்ப போய் பேசவே இல்லை பெருசா விஷால் கிட்ட. அந்த நாங்க பார்த்த வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. ஸோ வாஸ் இட் லைக் அதுக்கு முன்னாடி இருந்த பாண்ட் கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்த பிறகோ இல்ல மற்றவங்க கிட்ட கேட்ட பிறகு ஒரு பிரேக் ஏற்பட்டுச்சா தர்ஷிகாக்கும் விஷாலுக்கும்? அந்த பிரேக் ஆல்சோ இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் கேட்குறேன். ஆக்சுவலா அது நீங்க சொல்றது எல்லாமே 15th வீக் நடந்தது, கடைசி வீக். நான் அந்த வீக் உள்ள இல்லை. நான் 14th வீக்கே எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டேன். அதான் திரும்ப உள்ள போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் என்னால ஒரு சில காரணங்களால போக முடியும். அதனால எனக்கு அந்த டிஃபரன்ஸை நான் பாக்குற இது எனக்கு வெளியில உள்ள இருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த? ஏன்னா வெளியில எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்குள்ள அந்த ஒரு லவ் பாண்ட் உருவாச்சு, அது மாதிரி வாட் எவர் இட் மே பி. இல்ல அட் த எண்ட் என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு காலேஜ்ல பாத்திருக்கீங்களா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அதுல நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனா அது என்ன ஏதுங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் அவங்க தான் அதை வந்து சொல்லணும், அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்தவரையும் உள்ள வந்து ஆடியன்ஸ் பாக்குற அந்த ஒரு வியூல நம்ம உள்ள பார்க்க மாட்டோம். ஆப்வியஸா அட் த எண்ட் வந்து இப்ப நான் வந்து இப்ப எப்படி
நான் ஒரு டாஸ்க் விளையாடுறேன்னா அந்த டாஸ்க்ல என் கூட ஒருத்தவங்க விளையாடுவாங்க, அடுத்த டாஸ்க்ல வேற ஒருத்தவங்க விளையாடுவாங்க. ஸோ உள்ள நமக்கு கேம் நிறைய விஷயங்கள் மண்டையில இருக்கனால நம்ம வந்து அதை அப்படி நம்ம கோட் பண்றது அந்த மாதிரி நாங்க பார்க்கல. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆர்னவுக்கும் அருணுக்கும் ஏதாச்சும் தனிப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா? ஏன் அவங்க 2 பேருக்கு எப்பயும் முட்டிக்கிட்டே இருக்கு? இல்ல தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த கேமா பார்க்கும்போது கேம்ல நம்ம எடுக்கிற ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்படி பார்க்கும்போது அவரோட ஸ்டாண்டுக்கும் அவருடைய கேம் அவர் எடுக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டுக்கும் என்னோட ஸ்டாண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கே தவிர, அப்பார்ட் ஃப்ரம் கேமை தாண்டி வெளில வந்துட்டோம்னா we are all friends, we are all colleagues. அப்படிதான். பட் உள்ள அந்த ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டைரக்டா ஃபேஸ், ஏன்னா பின்னாடி போய் பேசு, நிறைய பிக் பாஸ் எப்படி பார்ப்போம்னா பின்னாடி போய் பேசுவோம். ஆனா இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப டைரக்ட் டு த ஃபேஸ் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு நீங்க திரும்ப கவுண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், தட் வாஸ் லைக் லிட்டில் என்னடா கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி இருக்கு அந்த கேம்ன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா ரொம்ப இது பேசியிருக்க வேண்டாம் ஆர்னவன்ற மாதிரி இருந்துச்சா? இல்ல அட் த எண்ட் நம்ம எல்லாமே யோசிக்கிறது எல்லாமே அது நத்திங் இன் யூஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பேசிடணும். பேசினதுக்கு அப்புறம் இது நம்ம பேசிருக்க கூடாதுன்றதை தாண்டி அந்த மொமெண்ட்ல நான் எப்படி அந்த மொமெண்ட்ல நான் இருக்கணும், அந்த மொமெண்ட்டை நான் இந்த கேம்ல நான் அணுகிறணும், அதே மாதிரி அவரும் அந்த மொமெண்ட் அணுகிறாரு. அப்ப அந்த இடத்துல அவரு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது என்னுடைய வேல இருந்து பார்க்கும்போது அது எனக்கு பிடிக்கலன்றப்ப நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது அவருக்கும் புரியுது. அப்புறம் ஒன்ஸ் அதுல இருந்து அதே கேம்ல எண்ட்லேயே அதுக்கப்புறம் நாங்க நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கேம்னு வரும்போது இது இருக்கிறது தான். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதே தான். நம்ம பின்னாடி போய் யார் பின்னாடியும் போய் நான் பேசல. அதிகமா இந்த சீசன்ல யாருமே பின்னாடி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கடந்தும் வந்திருக்காங்க. ஓகே, பட் இந்த வாட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முத்துக்குமரன் அவர் வின் பண்ணது ரொம்ப ஃபேரா தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா டிசர்விங் கண்டெஸ்டன்ட், நல்ல பிளேயர், ரொம்ப டெடிகேட்டிவா ஒரு 15 வாரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெடிகேஷன் கிடைச்ச வெற்றி. ஓகே, அண்ட் இப்போ செகண்ட் டைம் உள்ள வரும்போது ரவீந்தர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, எல்லாரோட மேனிபுலேஷன், லைக் வெளியில இருக்கவங்கள மேனிபுலேட் பண்ணா அது வேற விஷயம், கண்டஸ்டன்ஸே சொல்ல வச்சாரு லைக் ஹீஸ் த டிசர்விங். அப்ப யாருமே திரும்ப வந்து அவருக்கு குரலும் கொடுக்கல, எதிர்த்தும் பேசல. அந்த டைம் நீங்களும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 வீக் இருந்தீங்க. அப்ப அது எப்படி இருந்துச்சு? அது கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் ஒரு கட்டத்துல முத்துக்குமரனே கூட சொல்லியிருந்தாரு, சார் தயவு நான் வின் பண்ண அப்படியே வின் பண்ண போறேன், நீங்க பேசாதீங்க சார்ன்ற மாதிரி. அது எப்படி இருக்கும்? உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அது அவரோட கேம், அவ்வளவுதான். அது அவரோட the way he approaches this game. ஒருத்தங்களுக்கு இந்த கேமை அணுகிறதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கும். இப்ப நான் ஒரு மாதிரி அணுகியிருப்பேன். இப்ப எப்படி முத்துக்குமரன் ஒரு மாதிரி அணுகிருக்க மாதிரி அவரு ரவி சாரும் ஒரு விதமா அணுகிறாரு. அவருடைய கேம் அதுதான், அந்த மாதிரியான ஒரு கேமா அணுகிருக்காரு. ஏன்னா ஒரு 7 சீசன் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த கேம் பத்தின புரிதல் அவருக்கு நிறைய இருக்கு. எங்களை பத்தின எங்களை வெளியிலயும் உட்காந்து பார்த்துருக்காங்க, உள்ளேயும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த கேம் அதிகமா புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அவருடைய கேம் பிளானா அதை பண்ணிருக்கலாம். பட் ஆனா உள்ள வந்து அது பெருசா ஒரு அஃபெக்ட் ஆகுற மாதிரி இல்லை. சரி, ஓகே, பார்ட் ஆஃப் கேம்.